ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஒரு வீடியோ. இன்றைக்கி போய்ட்டு நம்ம சர்ச்சில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, நாளைக்கு வந்து புனித வெள்ளி ஆராதனை இருக்குது. அங்கே போய்ட்டு ரெடி பண்ண போகிறோம். ஆக்சுவலாக என்னோடய வீக்கெண்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. நான் 500 மீட்டர் உள்ளே தள்ளி மலநாடு பக்கத்தில் தான் இருக்கேன். அதனால் இப்போ 500 மீட்டர் நான் வெளியே போகணும், நடந்து போய்கிட்டு இருக்கேன். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்தது கேஸ். அப்படியே பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அப்படியே கேமரா திருப்பிட்டு போனேன். அங்கே கடையில் இருக்க ஒரு அண்ணன் என்ன விலாகு அப்படின்னு கேட்டாங்க. அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே அப்படியே அங்கே பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தேன். இந்த பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு கடை இருக்கும். அந்த கடையில் தான் அந்த அண்ணன் கேட்டாங்க. வழக்கம் போல் பாலடைஞ்ச பஸ் ஸ்டாண்ட் வந்து உட்காந்துருக்கோம். பஸ் இன்னும் வர எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி போகணும். பைக் வாங்கணும்னு ஆசை தான். ஆனால் இப்போ வாங்குகிறோம் அப்போ அவங்க வரன்ட்டு இஎம்ஐயில் வாழ்க்கை ஒரு நாட்டில் பைக் இன்னும் வாங்க முடியல. பிடிச்சிக்கிட்ட பைக் வாங்க போகிறோம். இப்போ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பஸ்ஸில் ஏறிட்டும் நோடி வரேன். கடையில் எனக்கு பிடிச்ச ஒரு வடை இருந்துச்சு, பருப்பு வடை. அதை சாப்பிட போகிறேன். உங்களுக்கு ஒன்று ஒரு வாய் எடுத்துக்காங்க. ஓகே. அப்புறம் பஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறி அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாச்சு. சாயந்தர வேலை சர்ச்சுக்கு நடந்து போக போகிறோம். நடந்தான் போகணும். ஏன்னா இப்போ தான் ஆட்டோவில் போவேன். நான் இங்கே நடந்து போக போகிறேன். அங்கே போகலாம். பெரும்பாலும் நான் ஈவினிங் டைம் நடந்து தான் போவேன் இந்த ரோட்டில். ஏன்னா இந்த க்ளவுடெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். பக்கத்தில் வயல் இருக்கும். அதெல்லாம் பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே சர்ச்சுக்கு போவேன். மக்களே, சர்ச்சுக்கிட்ட வந்தாச்சு. சர்ச்சு இன்னும் ஒரு 100 மீட்டர்ஸ் தான். போயிட்டு என்னெல்லாம் ஆகுது அப்படிங்கிறத காட்டுறேன். பார்ப்போமா. சர்ச்சுக்கு வந்தாச்சு. அந்த வேலை பசங்களை விளாண்டுட்டு இருக்காங்க. இருந்தால் அப்படியே ஸ்விட்ச் பண்ணி காட்டுற பாருங்க. சாம் அண்ட் ஜோயல் எந்த பயனும் இல்லை. ஓகே. நான் ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. மும்முரம் விளாடுறதுல இருக்காங்க. நாங்களும் போய் விளாட போகிறோம். பாய். பார்த்தீங்கன்னா ஆடியோ அண்ட் வீடியோ செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ண காட்ட முடியல. இப்போ ஆன் பண்ணியிருக்கேன், காட்டுறேன் பாருங்கள். ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அங்கே ஒரு ஜீவன் செக் பண்ணிகிட்ருக்கு. ஃபுட்டு சாப்பிடும்போது உங்களை நான் பார்க்குறேன். மறுநாள் காலை நேரம் தெரியவில்லை. இது வந்து டே 2. எனக்கு வந்து குட் ஃப்ரைடே. நேரத்து நைட்டு வந்து சப்பாத்தி சாப்பிட்டு அப்படி படுத்துட்டேன். எந்த வீடியோவும் எடுக்கல. இப்போ போயிட்டு ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு வந்து லைவுக்கெலாம் ரெடி பண்ணணும். பார்ப்போமா, வாங்க போகலாம். கைஸ், ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் வந்துட்டேன். இப்போ போய் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிள் வாசிக்க போகிறேன். டிஜிட்டல் பைபிள் வாசிச்சுட்டு ஸ்டுடியோவில் போயிட்டு இன்றைக்கான லைவை போய் ஷெடியூல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நேரம் நைட்டு விட்ற மாதிரிலாம் செம்ம கோவமாக இருந்தேன். நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் இங்கிலீஷ் வார்த்தையை போட்டு திட்டிடலாமா அப்படிங்கிறதெல்லாம் வந்துச்சு. ஆனால் ஒன்றும் இல்லை கைஸ், அப்படியே போயிட்டு தூங்கிட்டேன். காலையில் எழுந்தோடனே சரியாயிட்டு. டிப்ரெஷன் எந்த பயனும் இல்லை. இப்போ போய்ட்டு நான் பைபிள் வாசிச்சுட்டு வந்துடுறேன். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குன்னு ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. நைட்டு சரியான கோபம் தூங்கும் இந்த குட்டி. அவரை ஃபோன் போட்டு திட்டலாமா வச்சிடலாம்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தூங்கிட்டேன், சரியாயிடுச்சு. பைபிள் வாசிட்டு வந்துடுறேன் கைஸ். அடுத்து மதியம் ஒரு செக்ஷன் இருக்குது, ஈவினிங் ஒரு செக்ஷன் இருக்குது. பார்ப்போம். பாய் கைஸ். குறுக்க வந்ததுக்கு மன்னிச்சிருங்க. மன்னிக்கவும் இது சரியான தேர்வு அல்ல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. என்ன சொல்கிறீங்கன்னா, அன்றைக்கி அவ்வளோதான் வீடியோ எடுத்த மொத்த வீடியோவே. அதுக்கடுத்து வீடியோ எடுக்கணும்னு ட்ரை பண்ணினேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். போய் சொல்லலாம் விரும்பலை. ஒரு வருஷம் கைஸ் இலக்கு இப்போ தான் கீழே எடிட் பண்ணி முடிச்சு மேலே வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கவே இல்லை. என்ன சொல்ல, என்னோடய சோம்பேறித்தனம்னு சொல்லலாம். வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அங்கே ஒர்க் இருந்துச்சு. அங்கே ஒர்க்கே இந்த வீடியோ எடுக்கிறதே என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல. அதனால் வீடியோ எடுக்கல. இதோட வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. இந்த இதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அடுத்த சந்திக்கலாம். பாய்.